ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழைக்காய் பஜ்ஜி முட்டை போண்டா டீ கடையில் செய்கிறது போல் நான் செஞ்சு காட்டுறேன். நான் செய்கிறது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. டேஸ்ட்டுக்காக ஒன்று சேர்த்துருக்கேன், அது என்னன்னு தெரிஞ்சுக்க நீங்கள் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 250 கிராம் மெஷர்மெண்ட் கப்பில் நம்ம 2 கப் மாவு எடுத்துக்கலாம். பஜ்ஜி மாவு எடுத்துருக்கேங்க நான். நெக்ஸ்ட் 3/4 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். மிளகாய் தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். காரம் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி சேர்த்துக்காதீங்க வேணாம். 1/4 டீஸ்பூன் சோடா எடுத்துக்கோங்க. நெய் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நல்லா அடித்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாங்க. நல்லா அடித்து விட்டுக்கோங்க, கட்டி இல்லாமல் வரணும். நல்ல விஸ்களை எடுத்து அடிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க, பார்த்தாலே தெரியுது நல்லா கெட்டியாகவும் இருக்குது. மாவு அடித்து எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ 2 வாழைக்காய் எடுத்து மேலே இருக்கிற தோலை சீவி அதை நம்ம பஜ்ஜிக்கு நம்ம சீவி எடுத்து வச்சுக்கலாங்க, பஜ்ஜி போடுறதுக்கு. வாழைக்காய் நம்ம ரொம்ப மெல்லிசாக சீவி எடுத்து வச்சுக்கலாங்க. வாழைக்காய் சீவி எடுத்து வச்சாச்சு. அடுத்து முட்டை எடுத்து அதை கீறி விட்டுக்கலாங்க. அதை கீறி எடுத்து வச்சாதான் அதில் மசாலா ஆட் ஆகும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், முட்டையை கீறி விட்டாச்சு. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு மேலே கடாய் வச்சுக்கலாங்க. இப்போ எண்ணெயை ஊற்றி நம்ம நல்லா சூடு பண்ணிக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் விட்டாச்சு. ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வரணுங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு பாருங்கள். இப்போ சீவி வச்ச வாழைக்காவை நம்ம ஒன்றொன்னா எடுத்து போட்டுக்கலாங்க. ஒட்டிக்காமல் போடுங்க, அப்போ தான் நல்லா எடுக்கிறதுக்கு முடியும். ஒட்டிக்கிச்சுன்னா கொஞ்சம் எடுக்கிறதுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். பஜ்ஜி செஞ்சு முடிச்சாச்சுங்க. இப்போ நம்ம முட்டை போண்டா செஞ்சுக்கலாங்க. ஒன்றொன்னா எடுத்து போடுங்க. திருப்பி விட்டுக்காங்க, அப்படியே விட்டிங்கன்னா கருகிரும். இப்போ திருப்பி விட்டாச்சுங்க, நல்லா வெந்து வரட்டும். டீ கடை ஸ்டைலில் பஜ்ஜி போண்டா ரெடிங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பஜ்ஜி போண்டா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆல்ல போட்டுக்கோங்க.